நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தெய்வம் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. எல்லார் கரங்களை தட்டி. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுண்ட செய்வார் பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே.
அன்புக்குரியவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் ஒவ்வொரு வாரமும் தென்னிந்திய திருச்சபையிலே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பின் அடிப்படையிலே ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆராதனையாக இதை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் இதை பார்க்க செய்யுங்கள். நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக வளருவோம். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் தாமே என்னோடும் எங்களோடும் உடைய வேத வசனத்தின் அடிப்படையில் நீர் இடைப்பட்டு பேசுவீராக என்று சொல்லி நாங்கள் மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த வாரம் நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான ஒரு வார்த்தை அமைதிக்காக ஒன்றுபடுதல். அமைதிக்காக ஒன்றுபடுதல். நம்முடைய ஆண்டவருக்கு மற்றும் ஒரு பெயர் உண்டு, சமாதானத்தின் தேவன். அவர் சமாதான காரணர், அவர் சமாதானம் செய்கிறவர். மாத்திரமல்ல, அவரே நேரடியாய் மலைப்பிரசங்கத்திலே சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள், பிள்ளைகள் எனப்படுவார்கள். ஆம், என கண்பானவர்களே, தகப்பன் எவ்வளியோ பிள்ளைகளும் அதே வழிதான். அப்பா சமாதான காரணர், பிள்ளைகளும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய்த்தான் இருக்க வேண்டும். அவர்கள்தான் அவருடைய பிள்ளைகள் என்று அறியப்படுகிறார்கள். இந்த அமைதிக்காக ஒன்றுபடுதல் என்கிற இந்த தலைப்பின் கீழே நீங்களும் நானும் தியானிக்கும்படி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சமாதானத்துக்கு எதிரடையான காரியம் சண்டை, பகை, கபடம். இப்படி நிறைய வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தீங்கு செய்கிறவர்களுடைய உள்ளத்துல கபடம் இருக்கிறது. அவர்களுக்கு நிம்மதி கிடையாது. அவர்கள் யாரையாவது எதையாவது குறை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் ஒருவர் இருந்தார், அறிவியல் ஆசிரியர். தன் மாணவர்களுக்கு முன்னால் டேபிள்ல ஒரு கண்ணாடி டம்ளர்ல பாதி அளவு நீர் எடுத்துக்கொண்டு அந்த டம்ளரை மேடையின் மேல் வைத்து மாணவர்கள் ஒவ்வொருவரையும் அதை குறித்து சொல்ல சொன்னார். இந்த டம்ளரை குறித்து அதில் இருக்கிற என்ன காரியங்கள் என்பதை குறித்து நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார். ஒரு மாணவன் எழுந்தான், சார், பாதி அளவு ஒரு டம்ளர் இருக்கிறது, பாதி அளவு தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னார். அடுத்தவன் ஒவ்வொருவராய் சொன்னார்கள். ஒருவன் சொன்னான், சார், பாதி இடம் இந்த டம்ளர்ல காலியா இருக்கு அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னான், பாதி இடம் தண்ணீர் இருக்கிறது, மிச்ச பாதி இடத்துல காற்று இருக்கிறது என்று சொன்னான். அவனைத்தான் வெற்றி பெற்றவனாக ஆசிரியர் அறிவித்தார். ஒரு கண்ணாடி டம்ளர்ல இருக்கிற தண்ணீரை பார்க்கும் பார்வையிலேயே ஏராளமான விமர்சனங்கள் அதில் இருக்கிறது. ஆனால் ஒருவன் தான் அதை சரியாய் கவனித்திருக்கிறான். பாதி அளவு தண்ணீர் இருக்கிறது, மிச்ச பாதி இடத்துல ஒண்ணும் இல்லை, வெறுமையா இருக்கு, வெற்றிடமா இருக்கு. அப்படி அவன் குறை கண்டுபிடிக்கல. மீதி உள்ள இடத்துலையும் காற்று இருக்கிறது. அவன் சரியான விஞ்ஞான உண்மையை சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, கபடமான இருதயம் உள்ளவர்கள் உள்ளத்திலே ஒரு எதிர்மறையான சிந்தனையோடு கொஞ்சம் பேர் வாழ்வார்கள். பெசிமிஸ்ட் என்று சொல்லுவோம். அவர்களை பார்த்து சுகமா இருக்கீங்களான்னு கேட்டாலே சண்டைக்கு வந்துடுவாங்க. ஏன் நீங்க தான் சுகமா இருப்பீங்களோ, நாங்கள்லாம் வியாதியாவா இருப்போம் அப்படிமா. சாப்பிட்டீங்களான்னு கேட்க முடியாது. உங்க பெசிமிஸ்ட். சாப்பிட்டீங்களான்னு கேட்டா ஏன்னா நீங்க தான் சாப்பிடுவீங்களோ, நாங்கள்லாம் சாப்பிட மாட்டோமோ
உடனே சண்டைக்கு வருவார்கள், பேசுவார். அவர்களுக்கு நிறைவான காரியங்கள் அது கண்ணுக்கு தெரியவே செய்யாது, கண்ணுக்கு தெரியவே செய்யாது. தீங்கை பிணைக்கிறவருடைய இருதயத்தில் இருக்கிறது கபடம். இந்த கபடமான மக்கள் என்ன சொன்னாலும் அதற்கு ஒரு தீமையான காரியத்தை பிணைத்து 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 அவர்கள் சொல்லிக்கொண்டே போவார். ஆனால் அந்த வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் செய்கிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். யார் இந்த உலகத்தில் சமாதானமாய் மற்றவர்கள் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அப்படி செயல்படுகிறார்களோ, அவர்கள் மனதிலே சந்தோஷம் இருக்கிறது. சரி, இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு பரிசுத்தவானை எடுத்து பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யோசேப்பு 17 வயதிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் தன் அண்ணன்மாரோடு. அந்த காலகட்டத்தில், இந்த டீனேஜ் பருவத்தில் அவன் கடவுளோடு ஒரு ஐக்கியப்பட்டவனாய் காணப்பட்டான். ஏனென்றால் அன்றைக்கு வேதாகமும் கிடையாது. ஆண்டவர் தான் கனவுகளின் வழியாய், சொப்பனங்களின் வழியாய், அசரீரி குரல் மூலமாய் மக்களோடு பேசி கொண்டிருந்த காலம் அது. இவன் ஒரு சொப்பனம் கண்டான். தன்னுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து எழும்பி நிற்கிறது, மற்ற 12 அரிக்கட்டுகளும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிறது என்று யோசேப்பு சொப்பனம் கண்டு அதை சகோதரர்களுக்கு அறிவித்தான். பொறாமைப்பட்டார்கள். ஏற்கனவே அவன் மேல கோபமா இருந்தாங்க. அப்பா ரொம்ப செல்லம் கொடுக்காருன்னு ஒரு கோபம். தாங்கள் செய்கிற அநியாயங்களை எல்லாம் அப்பாட்ட போய் இவர் சொல்லிடுறாருங்கிற அந்த ஒரு கோபம் இருந்துச்சு. யோசேப்பை கொலை செய்ய திணித்தார்கள். சொப்பனம் கண்டு அறிவித்ததில் இருந்து அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே தீமையாய் நடந்து கொண்டே இருந்தது. எல்லாமே தவறுதான். சகோதரர்கள் அவனை அடித்து குழியிலே தூக்கி போட்டார்கள். அவனுடைய அங்கியை உரிந்து கொண்டார். இஸ்மவேலர்கள் அந்த வழியாய் வரும் பொழுது அந்த வணிகர்கள் இடத்தில், வியாபாரிகள் இடத்தில் இவனை விற்று போட்டார். ஏன்னா அந்த நாட்கள்ல ஆட்களை வியாபாரம் பண்ணுகிற பொருள் மாதிரி அடிமைகள் வியாபாரம் தலைதோக்கி நின்ற காலகட்டம் அது. அவனை விற்று போட்டார். சிறுவன் உள்ளத்துல எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் பாருங்க. உள்ளத்துல அண்ணன்மாரை குறித்து இவ்வளவு வேதனை. அப்படியே எகிப்துக்கு போனான். சந்தையிலே அவனை விற்றார்கள். அந்த சந்தையில ஏலம் எடுத்தது போத்திபார் என்கிற ஒரு அரசு அதிகாரி, பார்வோனுடைய அரண்மனையிலே ஒரு உயர்ந்த அதிகாரி, தளபதி என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அப்படி வீட்டிலே வேலைக்காரனாய் அவனை கொண்டு போய் அடிமையாய் விட்டார். ஆனால் யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அவன் மிக நன்றாய் எல்லா வேலையும் செய்கிறான் என்று பார்த்து அவனுடைய எஜமான் போத்திபார் அவனுடைய வீட்டினுடைய மேனேஜராய் மாற்றி வைத்திருந்தார். அங்கேயும் பிரச்சனை. போத்திபாருடைய மனைவி இவன் மேல் கண் வைத்து நித்தம் நித்தம் இவனை தொல்லை பண்ணி கொண்டே இருந்தார். பாவம் செய்வதற்கு அழைத்தார். இவன் விரும்பி போகல. பாவமே அவன் காலடியில வந்து விழுகிறது. ஆனாலும் கடவுளுக்காக உத்தமமாய் நின்றான். அந்த பெண் அந்த சம்பவத்துல அவன்தான் தவறு செய்ய எத்தனித்தான் என்று பிளேட்டை மாற்றி போட்டு, இன்று வரை இந்த விஷயத்துல பெண்கள் சொல்வதை மட்டும்தான் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும், காவல்துறை ஏற்றுக்கொள்ளும், ஏன் நீதிமன்றம் கூட அதைத்தான் ஏற்றுக்கொள்ளும். அதே போல் அவள் பேசி இவனை அநியாயமாய் சிறைச்சாலைக்கு அனுப்பினார். அரண்மனை காவல் அறையிலே அவன் கைதியாய் உள்ளே போடப்பட்டான். ஒரு தவறும் செய்யாதவன், ஒரு நிரபராதி, நல்லவன், கடவுளுக்கு பயந்தவன். அவன் வாழ்க்கையில் எல்லாமே தீமையாய் நடந்தது. அந்த சிறைச்சாலையிலே கிடக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் ராஜா அவனை மேலே வர சொல்லி தனக்கு சமமாய் நிறுத்துகிறார். இந்த கதைகள் எல்லாம் நமக்கு கிறிஸ்தவர்கள் தானே எல்லாம் தெரியும். சமமாய் நிறுத்தி அவன் அந்த ராஜாவுடைய கனவுக்கு சரியான அர்த்தம் சொன்னான் யோசேப்பு. உடனே பார்வோன் ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழற்றி அவன் கையிலே போட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான்.
டாப் ரேங்க்ல வந்தாச்சு. ராஜாவே சொல்றாரு பார்வோன், பா நான் ராஜாங்கிறதுனால சிங்காசனத்துல உன்னோட பெரியவனா இருப்பேன், மற்றபடி நீ தான் ராஜா. ஒரு நாய் கூட காலை தூக்கணும்னா கூட உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு ஒரு சட்டம் போட்டேன். இவ்வளோ பெரிய பவர்ல வந்தான், அவ்வளோ பெரிய பவர்ல வந்தான். நாட்கள் கடந்து சென்றது. உலகம் எங்கும் பஞ்சம், தானியம் இல்லை, கோதுமை கிடைக்கவில்லை. இவனுடைய அந்த 10 சகோதரர்களும் இஸ்ரேலில் இருந்து எகிப்துக்கு கோதுமை வாங்க வருகிறார்கள். இவனுக்கு அடையாளம் காண முடியவில்லை அவர்களால். ஆனால் இவனுக்கு தெரியும், அண்ணன்மார் தாழ விழுந்து பணிகிறார்கள், ஐயா நீங்கள் கோதுமை கொடுங்கள் என்று. ஒருவேளை எவ்வளவு வேதனை, இந்த சகோதரர்களால் நான் அடைந்த துன்பம் எவ்வளவு. என்னுடைய கேரக்டர் அசாசினேட் ஆயிடுச்சு, என்னுடைய எல்லாம் போய்விட்டது. எவ்வளோ வருஷங்கள் வாலிப வயது டீனேஜில் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய நான் சிறைச்சாலையிலே வாழ்ந்தேன், செய்யாத குற்றத்துக்காக. எல்லாம் மூல காரணம் இவர்கள் தானே என்று பழி வாங்க நினைக்கவில்லை, தண்டிக்க நினைக்கவில்லை, மன்னித்தான். சகோதரர்கள் எல்லாம் பயந்தார்கள். எல்லாருமே மூத்தவர்கள் தான் அவனை விட, ஆனா பயந்தார்கள். ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறான், என்ன வேணாலும் செய்யலாம், பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளலாம், என்ன வேணாலும் செய்யலாம். மன்னிப்பு கேட்டார்கள். சகோதரமார் அத்தனை பேர் வந்து அழுகிறார்கள், தம்பி எங்களை ஒண்ணு செய்திடாதப்பா. அவன் சொன்னான், இல்லை இல்லை, நீங்களோ எனக்கு வெகு தீமை செய்ய நினைத்தீர்கள், வெகு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் மாற பண்ணினார், அதை நன்மையாய் மாற பண்ணினார். இந்த இடத்திலே நான் வந்து நிற்கிற அளவுக்கு இப்படி வருவதற்கு உங்கள் மூலமாய் தான் ஆண்டவர் என்னை எகிப்துக்குள்ளே அனுப்பினார். பாருங்க, தனக்கு நேர்ந்த அத்தனை துன்பங்களுக்கு நடுவிலும் இந்த பிரச்சனையை பார்க்கிற கண், மன்னிக்கிற இருதயம் யாருக்கு வரும் என்று நினைக்கிறீர்கள்? லேசில ஒரு மனிதனை மன்னிக்கவே முடியாது. கடவுள் தான் மன்னிப்பார். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே என்று மன்னித்தார். தன்னை அடித்தவர்கள், தன்னை கொலை செய்ய எத்தனித்தவர்கள், தன்னை சிலுவையிலே ஆணி அடித்தவர்கள் இயேசு மன்னித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மன்னிக்கிறது கடவுளின் குணம். மனிதர்களால் மன்னிக்க, அதுவும் செய்யாத குற்றத்தை செய்தான் என்று சொன்னால் மனசு ஆறவே ஆறாது நமக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். மன்னிக்கிறவர்கள் தான் சமாதானம் பண்ண முடியும். ஒருவருக்கொருவர் பிரச்சனை என்றால் ஒருவர் விட்டு கொடுக்கணும், அல்லது ஒருவர் மன்னிக்கணும். கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. கணவர் 10 வருடமாய் ஆண்டவருக்குள்ளே வந்து ரட்சிக்க அனுபவத்தை பெற்று 10 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் மனைவி ஆண்டவருக்குள்ளே வந்து அல்லது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று 1 வருடம் 2 வருடம் தான் ஆகிறது. 2 பேருக்கு இடையிலே பிரச்சனை. தவறு 2 பேர் மேலும் இருக்கிறது. யார் சமாதானம் பண்ணுவது? யார் முதலாவது ஒப்புரவாவது? யார் முதலாவது மன்னிப்பு கேட்பது அல்லது மன்னிப்பது? கணவர் தான் அந்த இடத்துல. அவர்தான் கிறிஸ்துவுக்குள்ளே ரொம்ப காலமா உள்ள இருக்கிறார். அவர்தான் அந்த மன்னிப்பின் குணாதிசயத்தை வெளிப்படுத்த வேண்டும். அவங்க தானே தவறு செய்தாங்க, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? இன்னைக்கு அப்படித்தான், நெஞ்சுக்கு நீதின்னு சொல்லுவாங்க. ஒரு காரியம் நடக்கிறது, ஒரு பிரச்சனை உண்டாகிவிட்டது, 2 பேருக்கு இடத்துல பகை உண்டாகிவிட்டது என்றால்
ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கேளுங்க, நான் செய்கிறது சரி, அவர் செய்யறதா தவறு தான் சொல்லுவாங்க. அதற்கு பல உதாரணங்கள், காரணங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. கேட்டால் உண்மை மாதிரியே இருக்கும். அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்களும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. பல பாயிண்ட் சொல்லுவாங்க. அங்கே போய் கேட்டால் இவங்க மேலே தவறாக தெரியும், இங்கே கேட்டால் அவங்க மேலே தவறாக தெரியும். இவங்க சொல்லுவாங்க, நான் தவறு செய்யலை, அவர் தான் தவறு செய்தாரு, அவர் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நான் மன்னிக்கிறேன். அவர்கிட்ட போய் கேட்டோம்னா, நான் தவறு செய்யலை, அவர் தான் பண்ணாரு, அவரை முதல்ல மன்னிப்பு கேட்கட்டும், நான் ரெண்டாவது மன்னிப்பு கேட்கிறேன். இப்படித்தான் இன்னைக்கு உலகம் போய்கொண்டிருக்கு. கணவன் மனைவியினிடையே இப்படித்தான் இருக்கு. பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யார் மன்னிப்பார்கள்? இவ்வளோ பெருந்தன்மையான ஒரு தெய்வ குணம் யாருக்கு வரும் தெரியுமா? தன் வாழ்க்கையிலே நடக்கிற அத்தனை காரியங்களையும் உலக அறிவிலே சிந்திக்காமல் வேத அறிவிலே சிந்திக்கிறவர்கள் தான் மன்னிப்பார்கள். நீங்க இந்த காரியத்தை வைத்துக்கொண்டு முழு வேதாகமத்தை வாசித்து பாருங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை வந்து மன்னிப்புங்கிறது என்று பாருங்க. அவர்கள் எல்லா பிரச்சனையும் வேதாகம கண்ணோட்டத்தோடு பார்த்தவர்களாயிருப்பார்கள். யோசிக்க பாருங்க. முழுக்க முழுக்க வேதாகம கண்ணோட்டத்தோடே வாழ்ந்தார். போத்திபாருடைய மனைவி, அன்னைக்கு இவன் அடிமையா இருக்கும் பொழுது போத்திபார் உயர் அதிகாரியா இருந்தார். மனைவி தவறா இவன் மேல் குற்றம் சாட்டு, சாதாரண குற்றம் அல்ல, பாலியல் குற்றச்சாட்டு. விளக்கம் சொல்ல முடியாது இதுக்கு. பலரும் இவனை பார்த்து சொல்லியிருப்பாங்க, செஞ்சாலும் செஞ்சிருப்பான், தப்பு பண்ணாலும் பண்ணியிருப்பான் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இவன் இப்பொழுது உயர்ந்த அதிகாரியாய் மாறிவிட்டான். போத்திபாரை விடவும் மேலான அதிகாரி. இப்போ இவன் நினைத்தால் போத்திபார் மனைவியை பழி வாங்க முடியும். இவன் தன் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அவங்களை என்ன வேணாலும் பண்ணலாம். போத்திபார் மனைவியை என்ன வேணாலும் பண்ணலாம். சிறைச்சாலையில தூக்கி போடலாம், பொய் கேஸ் போடலாம், தண்டனை வாங்கி கொடுக்க, என்ன வேணாலும் செய்யலாம். ராஜா அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் வேதத்தை வாசித்து பாருங்கள், ஒரு இடத்தில் கூட அந்த அம்மாவை பற்றியோ அவரை பற்றியோ ஒரு வார்த்தையும் யோசி பேசல. அவ்வளவு தூரம் அந்த அம்மா இவனுடைய கேரக்டரே அசாசினேட் பண்ண அம்மா கம்ப்ளீட்டா மன்னித்தார். காரணம் தெரியுமா? அவருடைய உள்ளம் முழுவதும் கடவுளின் அன்பினால் நிறைந்திருந்தது. மன்னிப்பது தெய்வ குணம்தான். ஆனால் மன்னிப்பது மனுஷனுக்கு மகிமை, மனிதர்களுக்கு அது மகிமை. நான் மகிமையாய் வாழ வேண்டுமானால் நான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரமண்டல ஜெபம் சொல்லுவோம், ஆராதனைகளிலே பலமுறை சொல்லுவோம், மற்றவருடைய குற்றங்களை நான் மன்னிக்கிறது போல என் குற்றங்களை எனக்கு மன்னியும் ஆண்டவரேன்னு அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகும். ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு ஆராதனையில் நம்ம என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே, நான் மற்றவர்களை எந்த அளவுக்கு மன்னிக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னை மன்னிச்சா போதும். மற்றவர்களை நம்ம மன்னிக்கிறதே இல்லையே, அப்புறம் எப்படி நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும்? பாவரிக்கை ஜெபம் செய்தாங்களே, குற்றங்கள் மன்னிக்கப்பட்டுருமா? இல்லை பிரியமானவர்களே, இல்லை. மனப்பூர்வமாய் நாம் மற்றவர்கள் நமக்கு செய்த பாவங்களை, நமக்கு செய்த விரோதமாய் செய்த குற்றங்களை நாம் மன்னித்தால்தான் நம்முடைய குற்றங்களை பரமபிதா நமக்கு மன்னிப்பார். பரமபிதா குற்றத்தை மன்னிப்பார். அது தெய்வ குணம். அந்த தெய்வ குணம் இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையில யாருக்கு வரும்? மனம் முழுக்க வேதாகமம் நிறைந்தவர்கள், தேவனுடைய வார்த்தையிலே நிறைந்து எல்லாவற்றையும் வேதாகம கண்ணோட்டத்தோடு பார்க்கிறவர்கள். ஒரு மிருகத்தை பார்த்தாலும், ஒரு பறவையை பார்த்தாலும், புல் பூண்டுகளை பார்த்தாலும், உயிருள்ள உயிரற்ற எந்த பொருளை பார்த்தாலும் வேதாகம கண்ணோட்டத்தோடு பாருங்கள். எல்லாமே நமக்கு பாசிட்டிவா புரியும். நம்மால் மன்னிக்க முடியும், நம்மால் மன்னிக்க முடியும். இல்லை என்றால் நம்ம யாரையுமே மன்னிக்க முடியாது.
சின்ன சின்ன குற்றங்கள் கூட பெருசா தெரியும். அதனால தான் இயேசு சொன்னார், உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் அயலான் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது. இவனுக்கு அயலான் கண்டு உள்ள துரும்பு பெரிய தூணா தெரியும். ஆனா இவனுடைய வாழ்க்கையில உள்ள பெரிய தூண் போன்ற பாவம் இவனுக்கு சாதாரண பலவீனமா தெரியும். கண்பானவர்களே, வேதத்தை அதிகமாய் நீங்கள் வாசியுங்கள். வேதத்தை அதிகமாய் நீங்கள் தியானியுங்கள். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மன்னிக்கும் மனப்பாங்கு, மன்னிக்கும் ஒரு இருதயம் நமக்கு தேவை. அப்படியானால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் ஏசப்பா பிள்ளையாய் மாறிவிட்டார். அவர் அறியாமல் அல்லது அவர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது, நல்லதோ கெட்டதோ. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இருதயத்திலே மன்னிக்க முடியாதபடி துக்கம். நீங்க தப்பு செய்யல, எதிராளி தான் தவறு செய்திருக்கிறார், ஆனாலும் நீங்கள் மன்னிக்க வேண்டும். இந்த மன்னிக்கிற சுபாவத்தை இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், எவனுடைய பாவங்கள் மூடப்படுகிறது அவன் பாக்கியவான். எவனை அவர் மன்னிக்கிறார், அவர் எல்லாரையும் மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் வேதத்தால் நிறைந்தவர் மாத்திரமல்ல, அவரே வார்த்தை வடிவமானவர். ஆகவேதான் கெஸ்தமனே தோட்டத்திலிருந்து வெளியே வரும் பொழுது யூதாஸ் அவரை காட்டி கொடுப்பதற்காய் ஓடி வந்து முத்தம் விடுகிறார். அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? சிநேகிதனே, என்னத்துக்காய் வந்திருக்கிறாய்? முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய்? எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, அதை எவ்வளவு சாதாரணமாய் நிதானமாய் இயேசு கையாண்டார் என்று பாருங்கள். ஆமென். அன்பானவர்களே, அவர் நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்தார். தன் எதிரியை கூட சிநேகிதனே என்று அவர் அழைத்தார். இந்த மன்னிக்கும் சுபாவம், இந்த சமாதானம் பண்ணுகிற இந்த சுபாவம் நமக்கு எப்பொழுது வரும் தெரியுமா? கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி பூலோகத்தில் உள்ள உங்களையும் என்னையும் பரலோகத்தில் உள்ள தெய்வத்தோடு ஒன்றாய் இணைக்கும்படி இப்படி சமாதானம் பண்ணி அவர் பகையாய் இந்த இரு திறத்தாரையும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இணைப்பதற்கு, சமாதானம் என்பதற்கு விலைக்கரையமாய் தன் உயிரையே கொடுத்தார். சிலுவையிலே மரணம் அடைந்தார், உயிரையே கொடுத்தார். அன்பான தேவ ஜனமே, உனக்காக உயிரையே கொடுத்த தெய்வம் உனக்காக தன் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தம் சமாதானத்தை உண்டாகும். அந்த இரத்தத்தால் நீங்கள் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறீர்களா என்றால் நீங்கள் யோசேப்பை விட ஒருபடி அதிகமாகவே நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பீர்கள். உங்களை சுற்றி எப்போது ஒரு சமாதானம் இருக்கும். நிம்மதியாய் வாழ்வீர்கள். சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு அடிப்படை காரணம், உங்களுக்கு விரோதமாய் தவறிழைத்தவர்களுக்கு நீங்கள் வழங்குகிற மன்னிப்பு. மன்னிப்பு. அவர்களை பழி வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது மன்னியுங்கள், மன்னியுங்கள். தாவீது உயிருக்கு பயந்து காட்டுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறார். சமஸ்த இஸ்ரவேல் இராணுவமும் தாவீதை வேட்டையாட தெரிகிறது. சவுல் தன் இராணுவத்தோடு அவனும் வருகிறான், தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று. ஒரு நாள் ஒரு பெரிய பாறைக்கு அந்த பக்கத்துல சவுல், இந்த பக்கத்துல தாவீது இருக்கிறாங்க. அப்ப ஒருவன் ஓடி வந்து தாவீது இடத்துல சொல்ற, தாவீது நல்ல சான்ஸ், கடவுள் உன் கையில சவுல ஒப்பு கொடுத்தாரு, அந்த பக்கம் போ. அவன் அங்க திரும்பி உட்கார்ந்து இருக்கிறான், உள்ள அறையில இருக்கிறான், போய் ஒரே குத்தா குத்தி அவனை நீ கொன்று விடலாம்.
இல்லைன்னா நீ நிம்மதியா வாழ முடியாது தாவீது. மரண பரியந்தம் உன்னை விரட்டிக்கிட்டு தான் இருப்பான். அவனை கொலை செய்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் என்று சொன்னார். தாவீதும் போனான். தன் பட்டயத்தை, தன் உடை வாளை எடுத்துக்கொண்டு சவுல் அந்த பக்கம் திரும்பி இருக்க தாவீது வந்தது அவனுக்கு தெரியாது. குத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் தாவீது கடவுளுக்கு சிநேகிதனாய் கருதப்பட்ட தாவீது அந்த வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்து கொண்டான். வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்து கொண்டான். இந்த பக்கம் வந்துட்டு சொன்னான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் நான் எப்படி என் கையை போடுவேன்? மன்னிக்கிறான். நல்ல சந்தர்ப்பம் கிடைத்த பொழுதும் அவனை மன்னிக்கிறான். நாட்கள் கடந்து சென்றது. சவுல் பொல்லாதவனாய் மாறிவிட்டான். கடவுளை விட்டு தூரமாய் போய்விட்டான். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீதினுடைய படைக்கும் சவுல் ராஜாவுடைய படைக்கும் இடையில நடக்கிற சண்டையில ஒரு கடவுள சவுல் செத்து போனான். அப்போ ஒருவன் ஓடி வருகிறான் தாவீதினிடத்துல. ஏனென்றால் தாவீதினருக்கு இந்த செய்தியை முதல்ல நான் போய் சொன்னேன்னா தாவீது சந்தோஷப்படுவார், எனக்கு வெகுமதி தருவார். பாவம், ஏகமாய் ஓடி வந்து சொன்னான். சவுல் ராஜா செத்து போனான் என்று உற்சாகமாய் மகிழ்ச்சியாய் சொன்னான். தாவீது ஒரு கணம் பார்த்தான். தன் பக்கத்தில் உள்ள இராணுவ வீரனை வைத்து அவனை கொன்று போடு என்று சொன்னான். எப்படி நீ ஒரு ராஜா இறந்து போனதை இவ்வளவு மகிழ்ச்சியாய் வந்து நீ என்கிட்ட சொல்லு? நல்லவனோ கெட்டவனோ கடவுளுடைய மனிதனாய் ஒரு காலத்துல வாழ்ந்தவன். ஒரு காலத்துல கடவுளின் மனிதனாய் வாழ்ந்தவன். எப்படி நீ சொல்லலாம்? ஒரு வாலிபனை அனுப்பி அவனை கொன்று போட்டான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேதத்தை நன்றாய் வாசியுங்கள். உங்கள் இருதயத்தையும் மூளையையும் உங்களுடைய உணர்வுகளையும் வசனத்தால் நிரப்புங்கள். வசனத்தின்படியே வாழுங்கள். வசனத்தின்படியே எல்லாவற்றையும் பாருங்கள். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு அசைவும் தெய்வத்தினுடைய நேரடி பார்வையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் மலை பிரசங்கத்தில் அவர் சொன்னார், உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கிறது. யாருக்கா தெரியுமா என் தலையில எத்தனை முடி இருக்குன்னு? யாருக்கா தெரியுமா? சில பேருக்கு மண்டையெல்லாம் வழுக்கையா இருக்கும், 4 முடி இருக்கும். அதை கூட அவன் எண்ணி வச்சிருக்க மாட்டான், தெரியாது. வேதம் சொல்லுகிறது, அது எல்லாவற்றையும் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் அவ்வளவு கரிசனை உள்ளவர். அதுக்காக சொல்றார். உடனே அவர் முடி எண்ணிட்டு இருக்கிறாரோ இல்லை, உங்கள் மேல் அத்தனை கரிசனை உள்ள, உங்க மேல உங்களுக்கு இருக்கிற கரிசனையை விட இயேசு கிறிஸ்துவ கரிசனை அதிகம். அநேகர் சொல்லுவாங்க, எங்களுக்கு யார் இருக்காங்க, நான் ஒரு அனாதை, எங்களை நேசிப்பதற்கு யார் இருக்கிறாங்க? என் அன்பு சகோதரா சகோதரி, உன்னையே நேசித்துக் கொண்டிருக்கிற ஒரு கடவுள் உனக்கு உண்டு. நீ யாரா வேணா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம். அழுது கொண்டிருக்கிறீர்கள், குடும்ப கஷ்டத்தோடு, பாரத்தோடு, வேதனையோடு, இந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு உங்களை மன்னிக்க வருகிறார். நீங்கள் செய்த எல்லா தவறுகளையும் அவர் மன்னித்து தன் சொந்த பிள்ளையாய் உங்களை மாற்றிக்கொள்வார். அதன் பிறகு உள்ளத்திலே ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். அதனால் ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகும். எல்லா காரியங்களையும் இயேசுநாதர் பார்ப்பது போல பார்ப்பீர்கள். யாரையும் பழி வாங்க மாட்டீர்கள். டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ யாரையும் பழி வாங்க மாட்டீர்கள். பாக்கியவான்களாய் வாழ்வீர்கள், பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். அன்பான சகோதரா சகோதரி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். சமாதானம் பண்ணுகிறவனாய் நீ மாறு.
நான் ஆம்பளை, நான் எப்படி மன்னிப்பது? வேண்டாம். அந்த ஈகோ வேண்டாம். நான் குடும்ப தலைவர், நான் எப்படி தாழ்ந்து போக முடியும்? அந்த ஈகோ வேண்டாம். விட்டுக்கொடு. சமாதானம் பண்ணுகளுடைய இருதயத்தில் உள்ளது சந்தோஷம். நீ சந்தோஷமாய் வாழ கடவுள் என்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடுதலோடு ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக, ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. தேவனாகிய கர்த்தருடைய கிருபையின் கரம் உடைய பிள்ளைகளை தொடட்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று படுவார்கள் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, மன்னிப்பதற்கான தெய்வீக குணம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் வரட்டும். ஆண்டவரே, அவர்கள் உடைய இரத்தத்தினால கழுவப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறேன். எத்தனை பேர் இப்பொழுது சமாதானம் உள்ள மகிழ்ச்சியான வாழ்வு எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ, அத்தனை பேர் மேலும் உடைய இரத்தம் தெளித்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைகளினால் தங்களுடைய உள்ளத்தையும் தங்களுடைய அறிவையும் தங்களுடைய உணர்வுகளையும் நிரப்பிக் கொள்ள முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆராதனை வேளை நம்முடைய ரேமா டிவி என்கிற யூடியூப் சேனல்லையும் ரேமா டிவி என்கிற ஆப்லையும் ஒளிபரப்பப்படுகிறது. ரேமா டிவி என்கிற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ரேமா டிவி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.